ஹலோ. ஹாய், குட் மார்னிங். ஹலோ, யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்க. கேட்க முடியாது மயிலு, வேலை இருக்கு. 2 கையில வேலையா இருக்கு. இது ஆத்விக்கிட்ட கொடுத்துரு. இது அன்வித்திர. இது இந்த சுத்தி இருக்குல்ல, கடிச்சிக்கிட்டு உட்காந்துப்பான் ஜாலியா. அதுக்குள்ள ஆற வச்சு நீ கொடுத்துரு. இது அவன் விரல்ல கொடு ஒண்ணுன்னா. இந்தப்பா, இந்த உனக்கு ஸ்பூன் கொடுத்துட்டேன், வா போ ஆற வச்சு சாப்பிடு கொஞ்சம். போ ஊட்டி விட்டுக்கிட்டே ஸ்கூலுக்கு போலையா? A few moments later. எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். களி கொடுத்தாச்சு. என்ன இன்சிடென்ட் நடந்தது இப்போ பதிவு பண்ணுங்க. எதுவுமே இல்ல, மாட்டி மாட்டி மாட்டி. என்ன மாட்டணும்? மைக் மாட்டிருக்கேன் நான். அவன் மாட்டேன். மைக்கு மாட்டிட்டீங்க. மேல 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 தூக்கி கீழே போடுங்க. தூக்கி 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 பார்த்து எடுப்பிச்சுக்கு பாது. தூக்கி ஜிம்பாடிடா. தூக்கி கீழே போடுங்க. கீழே போடு, கீழே. இந்த உலகத்திலே குப்பையை பார்த்து டென்ட் ஆகுறது என் பிள்ளைக்கு மட்டும்தான். ஏன் அப்போ டெம்ட் ஆகி வாயில போட்டுப்பா, இப்போ கையில எடுத்து வந்து கொடுக்குறான். பரவாயில்ல, ஆள் இல்லைன்னா வாயில போட்டுப்பான். அப்படிலாம் இல்லை, போடுறதெல்லாம் இல்லை. இப்போ எங்க போட்டுக்கிறான் சாமி? சற்று தூங்கி எந்திரிச்சேன்னா நாங்களும் சிறிது நேரம் கண்ணுறங்கி கொள்வோம். வீக்கெண்டா ஒரு வீக்கெண்டா போக விடுங்க. இன்னைக்கே வீக்கெண்டா? வெள்ளிக்கிழமை உனக்கு? ஆமா. என்ன பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட்ல? என்ன பண்ணுவேன்? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன். வீக்கெண்ட் வந்துருச்சு, என்ன பண்ண போற? கொஞ்சம் லேட்டா தூங்கி எந்திரிப்பேன். இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு தான் வீக்கெண்ட். அதான் நாளைக்கு வீக்கெண்ட் வரப்போறதுக்கு இன்னைக்கு வெயிட் பண்றோம்ல, அதான் வீக்கெண்ட் முடிஞ்சுல. இப்பயோட டிஃபன் கட்டி கொடுத்து அதுதான் காலையில தூக்கம் பாதிக்கிறது, எல்லாம் செய்யறதுன்னு யோசிக்கிறது வேலையே. நாளைக்கு அது கிடையாதுல்ல, இப்ப அதை முடிச்சாச்சு. இப்ப ஆல்ரெடி நான் வீக்கெண்ட் மூடுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டேன். ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க நீங்க மட்டும். இதை வேணா கூட வச்சுக்கோங்க. ஐயோ, ஓயில வச்சேன்னு வச்சுக்கோ. பயம் வருது இல்ல, இருக்கணும் அந்த பயம். மம்மி நான் பயப்படணும்டா. வாயில வச்சுக்கிட்டு தான் பதில் சொல்றாங்க. எங்க பயப்பட? மம்மி நான் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு போவேன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பொங்கல் வேணாம், இட்லி. ஹலோ, இன்னைக்கு வந்து குட்டி பாண்டா ஹேர் வாஷிங் டே. ஓகே. நிறைய பேர் இவனுக்கு ஹேரை நான் எப்படி வந்து பராமரிக்கிறேன் அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தீங்க. பெருசா ஹேர் கேர் ரொட்டீன் ஒன்று கிடையாது. தேங்காய் தான் வைப்பேன் டெய்லி. வாரத்துல 2 நாள் தலைக்கு ஊற்றி விடுவேன். கொஞ்சம் இந்த கோல்டு ஃபீவர் அது மாதிரி வந்துருச்சுன்னா 5 நாள் மாதிரி விட்டுருவேன். 6வது நாள் அந்த மாதிரி தான் தலைக்கு ஊற்றி விடுவேன். அந்த 5 நாள் விடும்போது டவல் மட்டும் லைட்டா தண்ணியில நினைச்சு இப்படி மண்டக்குள்ள ஸ்கேல்ப்ல விட்டு லைட்டா அப்படி தொடச்சி எடுத்துட்டு ஃபேன்ட்ட காய வச்சுப்பேன். இவ்வளவுதான், ஒன்றும் பெருசா இருக்கும். ஹை மெயின்டெனன்ஸா இருக்கும் நினைச்சா? இல்ல வாங்க, இதுதான் தலை குளிப்பதற்கு முன் இருக்கும் கூந்தல். எக்ஸ்கியூஸ் மீ சார். அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது நம்ம மண்டை பின் இருக்கக்கூடிய மண்டை வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள். ஓகே ஓகே, சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். ஓகே, அடிதடி எல்லாம் நடக்கும், பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கீங்க. இந்த பக்கம் வெயில்ல கொஞ்ச நேரம் மண்டையை காய வைக்க வேண்டும். இது காமி, மொத்த காமி. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் ஃபேஸ். தெரியும் காமி, அம்மா பாரு, இங்க பாரு. பியூட்டிஃபுல்மா. என்ன காய்ஞ்சிச்சான்னு பாக்குறேன். நல்லா பாரு, இங்க பாரு. திஸ் இஸ் த ஆஃப்டர் ஃபேஸ். திஸ் இஸ் த ஆஃப்டர் ஃபேஸ். மண்டை, இந்த மண்டையை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக நம்ம மறுபடியும் தேங்காய் எண்ணெய் வைக்கணும். வச்சோன்னா இந்த கேர்ள் எல்லாம் ஸ்ப்ரிங் மூடி ஆயிரும். ஸ்ப்ரிங் மூடி ஆயிட்டா பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைலாக மாறிடும். அப்புறம் இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ், இந்த ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். A few moments later. ஸ்கூல் எப்படி போச்சு? ஜாலியா இருந்துச்சா? படிக்கலையா இன்னைக்கு? கேர்ள்ஸ்லாம் அழகா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்களா இன்னைக்கு? கேர்ள்ஸ் தான் வந்து ட்ரெஸ் ஃபேஷன் இங்கேனே இருக்காங்கல்ல. பாவம், இந்த பசங்களுக்கு ஒரு ப்ளூ சட்டையும் ஒரு காக்கி பேண்ட்டும். கடைசி வரைக்கும் ப்ளூ சட்டையிலே 4 கலர் இருக்கும், காக்கி பேண்ட்ல 4 கலர் இருக்கும்.
ஏன்டா அதுக்கே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா? வீக்கெண்ட் ஹோம்ஒர்க்கு அதுதான் நேற்று கொடுத்துட்டாங்க. அப்படியா? அந்த டெக்ஸ்ட் புக்கு நீ ஃபில் பண்ணாமல் போனியா? அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? ம் சரி, சாப்பிட எவ்வளோ நேரம் எடுத்துப்ப? 1 hour நமக்கு டைம் இல்லை. 10 minutes சாப்பிட்றியா? நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், போகலாம். டீலாம் விட முடியாது, நீயே போய் சாப்பிடு. ஓகேவா? இந்த மலையில கிளாஸுக்கு போகணும்னு ஒருத்தன் அடம் பிடிக்கிறான். எதுக்குன்னே தெரில. மலையில நனைகிறதுக்கா? அவ்வளோ அக்கறையாடா படிக்க? என்னப்பா எதுக்கு அப்படி கிளாஸுக்கு அவ்வளோ அக்கறையா போகணும் நீங்க? ஆ புது சார் வந்திருக்காங்க போகணும். புது சார்கிட்ட படிக்க போறீங்களா இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த மாதிரி ஒரு படிப்புல அக்கறையான இருக்க பிள்ளைய நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். A few moments later. இல்லடா, அம்மான்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா தலைவிரிச்சு அந்த பக்கம் ஓடுறான். ஏய் ஏய் நோ, இப்ப பாரு வயல பிடிச்சிட்டு இருக்க. வாங்க. ஓ மம்மு சாப்பிட்டனா? கொழுக்கட்டை. அம்மா என்னடா அவன் இப்படி கிடக்குறான்? இருடா, நீ போய் கண்ணாடியில முட்டிக்க போற. அவன் பண்றதுதான். தம்பி, நீயே இந்த சைஸுக்கு இருக்க, அவன் ஏதோ உருட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏ நல்லா இருந்தானுங்க 2 பேரும் அமைதியா. என் பிள்ளை கீழே டிப்ரெஷன். எதுக்கு இப்படி சைடா உட்காந்துருக்க? சேட்டு பொண்ணு மாதிரி. வர வழியில ஃபுல்லா ஒரு கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பாமே. டிராஃபிக் ஜாமா? மழை பெஞ்சது இல்ல? இல்ல, இன்னைக்கு இது போல கோயில் அங்கங்க நிறைய க்ரௌடு. எல்லாரும் கலர் கலரா பட்டு சேலை, நிறைய பூ வச்சுட்டு இந்த வீட்டுல எல்லாம் நிறைய பூஜை எல்லாம் பண்றாங்களா. நான்லாம் இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பு எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. நான் வந்து யாராவது நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படிலாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப கம்மியா, இன்வைட் கூட யாரும் பண்ணலையே நம்மள. இதோ இருக்காரு உன் ஃப்ரெண்டு, இதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுக்கு மேல என்னப்பா ஃப்ரெண்டு வேணும் உனக்கு? இதெல்லாம் எப்படி இருக்கும்னு கடைசி வரைக்கும் பார்க்காமலே போய் சேர்ந்துருப்பேன் போல. நான்லாம் எதெல்லாம் ஃப்ரெண்டா? இது மாதிரிலாம் நிறைய நடக்குது இல்ல குழு. இந்த செலிபிரேஷன் என்ன பண்ணுவாங்க? புடவை கட்டிட்டு குழு வைப்பாங்களா? கொலு வைக்க மாட்டாங்க. இது வரலட்சுமி நோம்பு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எல்லா பெண்களும் நிறைய ட்ரெஸ் போட்டு அழகா குங்குமம் மல்லிப்பூ அதெல்லாம் வச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு பிரசாதம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க பூஜை புலஸ்காரம்லாம். அவ்வளவுதான் தெரியும். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க 2 பேரும் டிரான்ஸ்பர் பண்ண வந்திருக்காங்க. ஓணம்லாம் அடுத்த வாரம்டா. ஓணத்தை பத்தி பேசுறேன். என்னாச்சு கை கை? நான்லாம் உங்களை விட ஜாலியா இருந்தேன் ஸ்கூல்ல அப்படின்ட்டு. அது ஏன்னு சொன்னான்னு இப்பதான் சொல்ல போறான். சொல்லு. ஹோம்வொர்க் எதுவுமே கொடுக்கலையா? நேத்தே கொடுத்துட்டாங்களா எல்லாமே? பூலாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? புதுசு புதுசா இருக்குன்னாங்களா? அந்த பூவை வீடியோலயே பார்த்திருப்பாங்க அவங்க. கொஞ்சம் படிச்சு சொன்னீங்க மாதிரி எதுவுமே என்ன பூக்கு எதுவுமே சொல்லல. புதுசு புதுசா மம்மி பறிச்சு கொடுத்து விட்டேனாடா, ரோபோட் பூ மாதிரிலாம். அந்த மாதிரி பூலாம் யாருமே கொண்டு வந்திருக்க முடியாது. எல்லாரும் என்னென்ன கலர் என்ன பூ எடுத்துட்டு வந்தாங்க? ரோஸா? ஆரஞ்சு, எல்லோ ரோஸ், அந்த சாமந்தி அந்த மாதிரி வாங்கி வந்திருப்பாங்க. A few moments later. நான் சொல்றேன். ஹாப்பி ஓணம். ஹலோ, இந்தாங்க. இது ஃப்ளவர்ஸ். ஒய்னா கடையில வித்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். திடீர்னு எக்ஸ் ஒய் ஏனிட்டு இருக்க. 2 பேரும் ஆளை காணோமே, எங்க போனீங்க? இந்த பூ அங்கதான் போனோம். அட பாவிகளா. டேய், பூ நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன்டா. நீங்க பிச்சை தின்ன இல்ல? ஏய் பிச்சிராதீங்க. என்ன இதெல்லாம் நீ செய்ய மாட்டிய வழக்கமா? உன்னோட ஸ்டைல்லே இது கிடையாது. ஆமா, அதான் புலம்பிட்டு இருந்தால வந்து அது இதுன்னு. சரி பூவாது வாங்கி, நமக்கு தெரிஞ்சது எதனால பூ வாங்கிட்டு வந்துருந்தேன். நமக்கு தெரிஞ்சது எதையாவது போய் எங்க ஓடி போயிட்ட. ஆமா, இவன் ஓடி, நான் தனியா கூட போயிருப்பேன். இவனை கூப்பிட்டு போயிட்டு கார் அப்படி போங்க இப்படி போங்கன்னு மழையில விட்டு ஏதோ மலைக்கு வெளியில உட்காந்து தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க போல.
மழையில யாரா உட்காந்து கார் துடைப்பா? நீங்க செய்வீங்களே நேரம் அதை தானே பண்ணுவீங்க. மம்மி மம்மி தான். மம்மி சர்ப்ரைஸ். பாபு பாபு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இரு, பூ பிச்சு தின்னுடுவான். கிட்டலாம் போவாது. ஓகேவா? யா வெரி நைஸ். கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள புயல் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னாச்சு என்னாச்சு? வலிக்குது சிரிக்கிறான் பாரு. சிரிக்குதா? என்னடாச்சு? சரி வா, அப்பா படத்துக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் வா. Wow, very nice, beautiful. Thank you so much. Yeah, love கால்ல you. விழுந்து ஆசீர்வாதம். விழுங்க. ஜிகிர்தண்டா. ஓம் சண்டா. என்ன? ஃபன்னி கை. பண்ணிதான். பூக்கு நான் கொஞ்சமா தானே வாங்கிட்டு வந்தேன். வளர்ந்துருச்சு. மண்டையில முடி இருக்கா இல்ல? என்னது? பூவு ஒரு முழம் தானே வாங்கிட்டு வந்தேன். வளர்ந்துட்டு இருக்கு. மண்டையில மண்ணு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க அவனை பாருங்க, அவனுக்கு தான் நிறைய இருக்கு. இவன் தலையில வச்சு விடுவோம். மண்ணு செடி எல்லாமே இருக்கு. அதான் அவனுக்கு பேன் கேக் கொடுத்தேன். அவன் பேன் கேக் இங்க கூட. இப்பெல்லாம் வேணா போ. தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது, அப்புறம் வயிற்றுல தண்ணியா ஊத்தணும். வேணா போ. ஏன் உட்காந்து இருக்க? எழுந்து போ. தோசை ஊத்தி கூட போ. தோசை தான்டா. ஏந்து போ, மறுபடியும் ஏந்து போ. என்னப்பா இது? ஒரு பக்கம் மட்டும் கறி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இல்ல எனக்கு வேண்டாம். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே நான் டயட்டுன்னு. டயட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி கம்பல். கறி இருக்கு, நல்ல கிறிஸ்பி. இல்ல அது கருகிறதுக்கு முன்னாடியே நான் டயட்டுன்னு சொல்லிட்டேன்பா. பேப்பர் ரோஸ்ட் தோசை ஹோட்டல்ல கூட கிடைக்காது. பேப்பர் கூட நான் தின்னுக்கிறேன் நைட் உட்காந்து. பேப்பர் ரோஸ்ட்